என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அல்லது உயர்வு காரணமாக இருக்கிற பல விஷயங்களை நான் சொல்ல முடியும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், புக்ஸ் வந்து இட்ஸ் அ பிளஸ்ஸிங்ஸ். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வேதம் இருக்குதுன்னா அது கூட 66 புத்தகம் தான். அவங்க வாழ்ந்த வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள், நல்ல நல்ல நிகழ்வுகளெல்லாம் பதிவு பண்ணி எழுதுனதுனால இன்றைக்கி நமக்கு அது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் என்னுடைய பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அல்லது உயர்வுக்கு, நன்மைக்கு காரணமாக இருக்கிற பல விஷயங்களை நான் சொல்ல முடியும், பல சீக்ரெட்ஸ் சொல்ல முடியும். அதில் ரொம்ப 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 முக்கியமானது புத்தகங்களை வாசிப்பது. ஆமென். புத்தகம் வாசிக்கிறவங்களாம் பெரிய ஆட்கள் ஆகுறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் பெரிய ஆட்கள்லாம் புத்தகம் வாசிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், உலக தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். வாசிக்கிறவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள். ஆமென். நாங்கள் பாம்பேயில் முதல்ல ஷாப்பிங் போகும்போது என்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருந்தது. நானும் முத்துவும் நாங்கள் ஷாப்பிங் போனதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு புக் ஷாப். ஸோ எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உள்ளே போயிட்டேன். நான் அப்படியே தேடி பார்த்தா ரொம்ப நாளாக நான் பார்த்துருந்த ஒரு புக், ஜான் மேக்ஸ்வெல்ஸ் உடைய 21 Laws of Leadership அப்படின்ற ஒரு புக். ஸோ அப்போவுமே அது 2000 ரூபாய். ஏன்னா கையில் இருந்ததே அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் சில்லற காசு தான் இருந்துச்சு. நான் இந்த சான்ஸை விடுறதா இல்லை, ஒரு காப்பி தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் 2000 ரூபாய் கொடுத்து அந்த புக் என்ன பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். அப்புறம் வெளியில் போன நாங்கள் பாம்பேயில் தான் பாருங்களேன், இந்த வடைப்பாவுன்னு ஒன்று கிடைக்கும். அந்த வடைப்பாவை வாங்கி கொடுத்துட்டு புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் முதல்ல வெளியே போகும்போது நடந்த காரியம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி வாசிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னா, வேற எதையும் வாங்கிறது கஷ்டமாகவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சாப்பிட்றது கஷ்டமாக இல்லை, உடுத்துறது கஷ்டமாக இல்லை, வீடு வாங்கிறது கஷ்டமாக இல்லை, காரு வாங்கிறது கஷ்டமாக இல்லை. இப்போ அதே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி வாசித்ததன் விளைவு என்ன தெரியுமா? இப்போ ஷாப்பிங் போகும்போது அவங்க கார்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பண்ண முடியுது, வாங்கிக்க முடியுது. ஒரே ஒரு ரகசியம்தான். பைபிள் சொல்லுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. ஞானத்தை தேடு, புத்தியை தேடு. ஸோ ஸ்கூலையும் தாண்டி கற்றுக்கிற ஒரு சமூகம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த சமூகம் உயர ஆரம்பிக்கும். ஆமென். அன்னைக்கு அந்த சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ ஐ பிலீவ் ரீடிங் இஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன்.